சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே செல்லப் போகின்றாய். உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். உன்னுடைய விதியை உன் சாயப்பா நான் திருத்தி எழுதிவிட்டேன். இத்தனை நாட்களாக கஷ்டத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இனி அப்படி நடக்காமல் சந்தோஷத்தையும் நீ பார்ப்பாய். இப்பொழுது இருக்கும் தடைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் நாம் தடுக்கி விழுந்தாலும் இதோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியில் இருந்து மேலே வருவது எப்படி என்று என்னவென்றும் இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் போன்றவற்றை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்பு தானே. ஆனால் சிலர் ஆறுதலையே துவண்டு வாழ்ந்து விடுகிறார்கள். ஏதாவது சாதிக்கும் முயற்சிகள் இருந்தால் தடைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எல்லோருக்கும் இப்படி நேர்ந்துதான் இருக்கும். ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக் கூடாது. தொல்லைகள், தடைகள் குறுக்கிடும் பொழுது ஒரு நாளும் துவண்டு விடாதே. அதுதான் வாழ்க்கை என்று உன்னுடைய திறமைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காது. அதையும் மீறி நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய். எந்த தடைகளுக்கும் நீ அஞ்ச வேண்டாம். அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன், அவற்றை வரவேற்று கொண்டாடு. ஏனென்றால் தடைகள் தான் உங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். நெருக்கடி காலகட்டம் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. உன் விதி என் கையில் இருக்கின்றது. இனி உன் கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.